அரசாங்க அலுவலகத்தில் தவறான நடத்தையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டுள்ளார். சான்ஜிஹாம் தோட்டத்தில் தேம்ஸ் நதிக்கரை போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரின் 2 வீடுகளும் போலீசாரினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. பிரபல பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ரகசிய தகவல்களை பகிர்ந்ததாகவும் இதற்கு முன்னர் ஆண்ட்ரூ மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதேவேளை தனது சகோதரனின் கைது தொடர்பில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தான் கவலை அடைவதாகவும் உரிய அதிகாரிகளினால் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் 3ஆம் சார்ல்ஸ் மன்னன் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக மன்னரின் குடும்பம் சார்பில் பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளவரசி வில்லியம் மற்றும் இளவரசி கேத்தரின் ஆகியோரும் மன்னரின் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்த கைது தொடர்பில் மன்னருக்கு முன்னறிவித்தல் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இதனூடாக பிரித்தானிய போலீசாரின் சுதந்திரம் மற்றும் அரசாங்கத்தின் நடுநிலைத்தன்மை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2025ஆம் ஆண்டில் ஆண்ட்ரூவின் அனைத்து கௌரவ பட்டங்களையும் நீக்கிய மன்னர் சார்ல்ஸ் இம்முறை அவருக்கு எவ்விதமான அரசு சலுகைகளையோ அல்லது பாதுகாப்பையோ வழங்க போவதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் விண்டிசர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரித்தானிய ஆட்சியில் ஒழுக்கம் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு இது விசேடமான தீர்மானமிக்க பரீட்சையாக இருக்கும் என அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.